அண்ணா, இப்போ இது 4வது தடவையா நடக்குது. இங்கே இப்படி தண்ணி இல்லாம இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. இல்லாட்டியே இதுக்கு ஆதாரம் இல்லை. இதில் வேற இந்த ரோடு வரப்போகிற விஷயம் வேற. எல்லாம் சேர்த்து என்ன ஆக போதோ. சங்கரா, நம்ம பாண்டோட காசு எவ்வளோ இருக்கு? நீ இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பாரு. காசெல்லாம் இருக்கு. அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நம்மக்கிட்ட இருக்கு. நம்மளே வாங்கி கொடுக்கலாமே இவங்களுக்கு தேவையான தண்ணி. உங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு? இதை சொல்றதுக்கா எங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க? நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? டே அப்பு, ஆ, சொல்லுங்க அண்ணா. உனக்கு பயம் இருக்கா? இது நேற்று இன்னைக்கு ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஒரு நாள் வெளியில் போயிடுவோம்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் ரிஹர்சல் வச்சுக்கலாண்ணா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும். அந்த நெருப்பு அங்கேருந்தே பற்றிக்கிட்டோம். அதுதான்டா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம். டேய் போதும் போதும், விட்றா. என்னோட கோட்டை அவ்வளோதான். போதும் 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 போதும். பிரீத்து கிடைக்காதுண்ணா இப்படிலாம் இழுத்தீங்கன்னா. எவ்வளோ மூச்சு நம்ம வெளியில் விட்டாலும் உள்ளே கொஞ்சோண்டு இருக்கத்தாண்டா செய்யும். இருக்கு இருக்கும். இவன் இங்கேருந்து இப்போ தான்டா கிளம்புனா. நீ ஏன்டா ஒழிச்சு வைக்கிற? நீ ஒழிச்சு வை. நானும் சங்கரம் எல்லாம் பேசிட்டோம். என்ன பேசுனீங்க? நாளைக்கு நீ ரிஹர்சலுக்கு வர மாட்டேல்ல? நான் காலையிலே வந்துடுவேனே. அப்படின்னா நாளைக்கு சீக்கிரம் வா. அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஒரு பீடி பிடிச்சிக்கோ. பிரீத்தெல்லாம் என்ன ஆக போகுது? கதை கதை கதையது கடினம், வழியினில் நடப்பது கடினம், பகலுகள் இரவுகள் அது கடினம். முகமெல்லாம் சிரிப்புகள் நிறைத்து, கனவிலும் கனவுகள் நிறைத்து, பகலிலும் இரவிலும் பறந்திடுதே. குட்டி குராட்டின் மேல் ஒரு 10 ரூபாயே தேடி பார்த்தேன், அங்கே எதுவும் இல்லையே. குட்டி டொல்லு மேலே ஓயாம தட்டிட்டேன். பொட்டு வச்ச குட்டி உன்ன தொட்டாதே நீ பார்க்கலாம் இல்ல. நேரங்காலம் உனக்கு புரியல, பேசும்போது உனக்கு புரியல, இரவுகள் பகலுகள் புரியவில்லை. தலையெழுத்து இதுவோ எதுவோ தெரியல எனக்கு இப்பொழுது. தடுத்திடு எதிர்த்திடு உயர் உயரே. குட்டி குராட்டின் மேல் ஒரு 10 ரூபாயே தேடி பார்த்தேன், அங்கே எதுவும் இல்லையே. குட்டி டொல்லு மேலே ஓயாம தட்டிட்டேன். பொட்டு வச்ச குட்டி உன்ன தொட்டாதே நீ பார்க்கலாம் இல்ல. லாலி, ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நீ இப்போ எங்கே இருக்க? நான் இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன்டி. நீ வேற காமெடி பண்ணாதடி.
இப்போ இந்த ப்ரீம்ஸ் கிடைச்சது வச்சு மெயின்ஸ் கிடைக்கும்னு ஷுவராக சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நான் கால் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காக. உன் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை, என்ன விஷயம் சொல்லு. நேஷனல் ஹைவேஸ் புதிய அலைன்மெண்ட் வரப்போகிறது. நீங்கள் இருக்க ஜாக்சன் பஜாருக்குள்ளே தான். 2 நாள் கழிச்சு சர்வேக்கு ஆள் வருவாங்க. அப்புறம் இதை நான் சொன்னது யார்கிட்டையும் சொல்லிடாத. இனி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? ம். இது காஞ்சதுக்கப்புறம் வெளியே கட்டினா போதும். ஆ, நாளைக்கு உனக்கு லீவ் இல்லை? லீவு கொடுக்கல. நான் போகல. அவங்க ஏன் கொஞ்ச நாளாக வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க? ஆஃபீஸில் தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ? நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து எடுத்து வந்துட்டேன். அங்கே வச்சுக்கலாம். ஆ. சந்தோஷ் கல்யாணம் நடக்கட்டும். அந்த சமயத்தில் ரூமெல்லாம் எடுக்க போகல. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் ஐயா? நம்ம சும்மா நின்னா போதும். பிள்ளைங்க எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணிடுவாங்க. ஆ ம். ஆ, சிவா குட்டி தூங்கிட்டானா? சீக்கிரமாக தூங்கிட்டான். டே அப்பு, இவன் என்கிட்ட கேட்குறான், நம்மளை இங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்களான்னு. எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது? நம்ம ஓடுறதுன்னு பட்டலாம். அப்போ நான் கிளம்புறேன் ஐயா. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணும்ல. ம் ம் வாப்பா, எழுந்திரி. எந்திரிங்கண்ணா, போகலாம். நீங்கள் போங்கடா, நான் இங்கேயே படுத்துட்றேன். நிறைய ஜாமான் இருக்குல்ல, அவளை கொண்டு போய் விட்டுரு. அண்ணா, இல்லைனாவே இங்கே குளிர் அடிக்குது, அங்கே வந்து படுங்க. கொஞ்ச நாளாக உள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குடா. நான் அதை கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் போங்க. ம். போலாம். நாளை எப்படியாவது எல்லாத்தையும் வர வைக்கணும். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களாம் வருவாங்கல்ல? எனக்கு நம்பிக்கை ஒன்றும் இல்லை. நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தான் எனக்கு தெரியல. ச்சே, என்ன இது? நானும் நீயும் பிறந்திருந்தே பார்த்துட்ருக்கோம்ல. போராட்டமும் இந்த போராட்ட பந்தலும் நம்ம அண்ணங்க 2 பேரும் இது வரைக்கும் தோக்க விட்டதே இல்லை. அப்போ நம்மளும் தோக்க மாட்டோம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க போராட்டம் பண்ணி வாழுறவங்க. நாமளும் அப்படி தானே? ம். ஏற்பாடெல்லாம் பிரமாதமாக இருக்குல்ல? அதான் நாளைக்கு சர்வே எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பேசி முடிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே வரணும் ஸ்டேஷனுக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட பேசினா முடியாது சார். நான் இங்கே பேசுகிறேன், அதை கேட்காம வாசிச்சுட்டு இருக்க. டேய், மரியாதையாக நான் சொல்கிறேன், நீயும்
உன் கூட பெரிய இவனா ஒருத்தன் இருக்கானே அவனையும் கூட்டிட்டு வரணும் அங்க. இங்க பாரு, சர்வே முடக்கிறதா உங்க பிளான்னா நான் கொடுக்கறத வாங்கிட்டு போய்கிட்டே இரு. நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு போயிருந்தா நான் முன்னே போயிருப்பேன் சார். இந்த விஷயம் பேசுறதுக்கு ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா காலையில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வாங்க. அதுதானே சார் நியாயம். பொறுக்கித்தனமா பேசுவியாடா? கிடைக்கிறத வாங்கிட்டு நக்கிட்டு நீ ரொம்ப பேசாதடா. உன்னை மாதிரி பொறுக்கி போலீஸுகளை நான் நிறைய பார்த்துருக்கேன்டா. நாய் பிடிச்சி ஏத்துங்க இந்த நாயை வண்டியில. தம்பிலா, எங்கடா இருக்கீங்க? எங்க